எல்லாருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டு அரசியலும் சரி, இந்திய அரசியலும் சரி, ஏன் உலக அரசியலும் சரி, இந்த வாரிசு அரசியல் அப்படிங்கிறத பற்றி நிறைய பேர் ரெண்டு விதமாக பேசுவாங்க. சில பேர் பாசிட்டிவாக பேசுவாங்க, சில பேர் நெகட்டிவாக பேசுவாங்க. நான் பாசிட்டிவாக பேச வந்திருக்கேன். நான் ஒரு திமுககாரன். இப்போ இதில் பாசிட்டிவாக எப்படி பேச முடியும்? இது ஒரு மன்னராட்சியோடைய வழிமுறையாக இருக்க. ஏன்னா ஒரு ராஜா இருக்காருன்னா அந்த ராஜாவுடைய ஏதாவது ஒரு பையன் அடுத்தது ராஜாவாவான். அப்போது அவனுடைய பையன் ஏதாவது ஒரு பையன் அடுத்தது ராஜாவாவான். இப்போ இதே மாதிரி தானே ஒரு கட்சி இருக்குது. அந்த கட்சியில் உள்ள அந்த தலைவருடைய பையன் அடுத்தது அந்த கட்சிக்கு தலைவராகவோ, அல்லது ஒரு முதலமைச்சருடைய பையன் அடுத்தது முதலமைச்சராக வர்றதுக்கான வாய்ப்புகளோடு தொடர்ந்து வர்றது வாரிசு அரசியல் தானே. இது தப்பான விஷயந்தானே அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு என்ன, நம்ம தமிழ்நாட்டு அரசியலில் எம்ஜிஆருக்கு வாரிசு இல்லை. அதே மாதிரி ஜெயலலிதாவுக்கும் வாரிசு இல்லை. அந்த கட்சியில் வாரிசு அரசியல் இல்லை அப்படின்னு நிறைய பேர் பேசுவாங்க. எம்ஜிஆருக்கு பையன் இருந்திருந்தா, பொண்ணு இருந்திருந்தா தெரிஞ்சிருக்கும். ஜெயலலிதாவுக்கு பையன் இருந்திருந்தா, பொண்ணு இருந்திருந்தா தெரிஞ்சிருக்கும். ரெண்டு பேருக்கும் இல்லை. அதனால் அந்த கட்சியில் உள்ளவங்க எங்கள் கட்சியில் வாரிசு அரசியல் இல்லை அப்படின்னு சொல்கிற எல்லாருமே அவங்களுடைய பையனோல, அவங்களுடைய வாரிசோல அரசியலில் அடுத்தடுத்த கட்டத்தில் வச்சுருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப அந்த கட்சியில் உள்ளவங்க வாரிசு அரசியல் சம்மந்தப்பட்ட காரியத்தை பேசுறதுக்கான வாய்ப்பே இல்லை. இந்தியாவோட வாரிசு அரசியல்னு பார்த்தா காஷ்மீர் தொடங்கி தமிழ்நாடு வரைக்கும் எல்லா கட்சியிலையும் அடுத்த கட்டத்தில் தங்களுடைய வாரிசை வச்சுருக்காங்க. ஆனாலும் எத்தனை பேர் எந்த கட்சியில் வாரிசு இருந்தாலும் இந்த டிஎம்கேவில் உள்ள வாரிசு அரசியலை ரொம்ப மோசமாக பேசுவாங்க. உதாரணத்துக்கு நம்ம ஸ்வீட் பாக்ஸ் மணி இருக்கார்ல, அவர் ரொம்ப பொங்குவார் இந்த விஷயத்தில். ஏன் பொங்குறாரு அப்படின்னு பார்த்தா, அவருக்கு இயல்பாகவே திமுக வெறுப்பு எப்பயுமே இருக்கும். நான் சொல்லுவேன் பாருங்க, மாட்டை கொண்டு போய் அந்த தென்னை மரத்தில் கட்டின கதை மாதிரி அவர்கிட்ட எதை பேசினாலும் கடைசியாக கொண்டு வந்து திமுக வெறுப்பில் முடிப்பார். அதனால் அவர் பேசுகிறத ஒரு கருத்தாக நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை. இருந்தாலும் திமுக மேலே இந்த வாரிசு அரசியல் விவகாரம் ரொம்ப பெருசாக எப்பயுமே வந்துகிட்ருக்கும். இதை பேசுகிறவங்க எல்லாம் யார் கூட கூட்டணி வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தா தேமுதிகவோட கூட்டணி வச்சுருப்பாங்க. தேமுதிகவில் விஜயகாந்துக்கு அப்புறம் அவங்க மனைவி வந்திருக்காங்க. அடுத்தது அவங்க பையன் இருக்கார். அடுத்தது அவங்க மைத்துனர் இருக்கார். அதே மாதிரி பாமகவை எடுத்துக்கிட்டால் ராமதாஸ் இருந்தார். இப்போ அன்புமணி ராமதாஸ் இருக்கிறார். ஏற்கனவே மூப்பனார் இருந்தார். இப்போ ஜிகே வாசன் இருக்கிறார். இப்படி எல்லா கட்சிகளும் அடுத்தடுத்த வாரிசுகளை தங்களுடைய கட்சிகளில் தங்களுடைய ஆட்சி பொறுப்புகளில் வச்சுருந்தாலும் திமுக மேலே மட்டும் இது ரொம்ப கொடூரமாக இந்த வாரிசு அரசியல் சம்மந்தப்பட்ட விமர்சனம் பாய்ச்சப்பட்டுக்கிட்டே இருக்கும். இது ஏன் அப்படின்னா, இந்த எல்லா கட்சிகளையும் தாண்டி திமுக பேரில் எல்லா காலத்துலேயும் எல்லா மக்களுக்கும் ஒரு வெறுப்பு வர மாதிரி ஒரு கருத்தை இந்த சமூகமும் சரி, சமூகத்தில் மேல்மட்டத்தில் உள்ள தங்களை அறிவாளிகள்னு சொல்லிக்கிற அந்த குரூப்பும் சரி, மக்கள் மத்தியில் ஒரு தப்பான அபிப்பிராயத்தை தொடர்ந்து விதைச்சிக்கிட்டே வந்தாங்க. அந்த அடிப்படையில் தான் கலைஞருக்கு அப்புறம் ஸ்டாலின் அரசியலில் அந்த கட்சிக்கு தலைவராக வரப்போ கூட ரொம்ப கொடூரமாக, ரொம்ப கேவலமாக அதை தடுத்து நிறுத்த பார்த்தாங்க. அது சம்பந்தமாக கட்சியிலையும் பிளவுகள் வந்தது. ஆனாலும் கலைஞரை விட வீரியமாக, கலைஞரை விட தெளிவாக, கலைஞரை விட பொறுமையாக, கலைஞரை விட அழகாக ஸ்டாலின் அதை ஹேண்டில் பண்ணார். கலைஞரே செய்ய தயங்குற விஷயங்களை ஸ்டாலின் செஞ்சார். அந்த திருச்செந்தூர் விவகாரம், திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் ரொம்ப அழகாக ஒரு போலீஸ்காரரை பேச வச்சார். இப்படி கலைஞரை காட்டிலும் தெளிவாக அந்த கொள்கையில் தெளிவாக இருந்த ஸ்டாலின்
கலைஞருக்கு வாரிசு தான். வாரிசுங்கிறது குடும்பத்தில் அடுத்த தலைமுறைங்கிறத தாண்டி கொள்கையில் அடுத்த தலைமுறை தான் வாரிசு. அது திமுகவில் உள்ள வாரிசு அரசியலாக இருக்குது. சரி, இப்போ உள்ள வாரிசு யார் அப்படின்னு பார்த்தா உதயநிதி ஸ்டாலின் தான். இவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு அப்படின்னா, ஸ்டாலின் அந்த திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் அவர் ஆட்சியில் இருக்கிறப்ப பண்ணுனதை காட்டிலும் சனாதனம் ஒழியட்டும், சனாதனத்தை டெங்கு மலேரியா அந்த மாதிரி அந்த நோயை ஒழிக்கிற மாதிரி ஒழிக்கணும்னு சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தையே அவர் கலைஞருக்கு பேரனாகவும் ஸ்டாலினுக்கு பையனாகவும் திமுகவுக்கு அடுத்த தலைவராகவும் அவர் உயர்ந்துடுறாரு. இப்போது ஏன் இந்த வாரிசு அரசியல் தேவை அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா, லோக்கலில் உள்ள ஒரு பெர்சன்ட்டு தன்னுடைய பையனை அடுத்த பெர்சன்டாக்க ட்ரை பண்ணுறான். கவுன்சிலரு தன்னுடைய பையனை அடுத்த கவுன்சிலராக்க ட்ரை பண்ணுறான். அதுக்கு மேலே உள்ளவங்க அடுத்தடுத்து தங்களுடைய வாரிசுகளை அரசியலில் கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க. சரி, அப்படியே அரசியலுக்கு கொண்டு வராங்கன்னு வச்சுங்க, யார் ஓட்டு போடணும்? இப்போது உதயநிதி ஸ்டாலின் ஜெயித்தார். உதயநிதியை கட்சியில் கொண்டு வந்தாங்கன்னா, கட்சியில் கொண்டு வர வரைக்கும் தான் கட்சி பொறுப்பு, இல்லை ஸ்டாலின் பொறுப்பு. அதுக்கப்புறம் அவரை எம்எல்ஏவாக செலக்ட் பண்ணுறது அவங்களா செய்ய முடியும், கட்சியாக செய்ய முடியும், மக்கள் தானே செய்யணும். அப்போ மக்கள் ஏற்றுக்கிறப்ப இவங்களுக்கு எங்கே அந்த கோபம் வருது, எங்கே அந்த வன்மம் வருது, எங்கே அந்த வெறுப்பு வருதுன்னு தெரியல வாரிசு அரசியலை எதுக்குறவங்களுக்கு. ஆக்சுவலாக வாரிசு அரசியலை எதுக்குறவங்களுடைய தன்மை என்னவாக இருக்குன்னா, திமுகவை பற்றி மட்டும் பேசுகிறப்ப வாரிசு அரசியலை வெறுப்பாங்க. மற்ற எந்த கட்சியிலையும் உள்ள வாரிசு அரசியலை அவங்க ஒரு பொருட்டாகவே கவனிக்க மாட்டாங்க. இன்னொன்று பார்த்தோன்னா, கொள்கைகளில் தெளிவாக இருக்கிறது குடும்பத்தில் உள்ளவங்க மாத்திரம்தான்னு நான் சொல்ல வரல. ஒரு கட்சியையோ அல்லது ஆட்சியையோ வழி நடத்துகிறப்ப தன்னுடைய தந்தைக்கு துரோகம் பண்ணாமல், தன்னுடைய குடும்பத்துக்கு துரோகம் பண்ணாமல் ஒரு பையன் இருப்பான், இல்லை ஒரு பொண்ணு இருக்கும். அதே சந்தர்ப்பத்தில் ஒரு ஆட்சிக்காகவோ இல்லை கட்சிக்காகவோ தன்னுடைய தலைவருக்கோ அல்லது ஆட்சிக்கோ அடுத்த கட்ட தலைவராக இருக்கிறவர் துரோகம் பண்ண ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் எல்லா தலைவர்களும் தங்களுடைய பிள்ளைகளை அரசியல்லையும் சரி ஆட்சி அமைப்புலேயும் சரி கொண்டு வராங்க. அந்த விதத்தில் கொள்கையிலையும் சரி குடும்பத்திலையும் சரி ஆட்சியிலையும் சரி எந்த விதமான தவறும் செய்யாமல் கலைஞருக்கு ஸ்டாலின் வாரிசாக இருந்தார், ஸ்டாலினுக்கு உதயநிதி வாரிசாக இருக்கிறார். அதனால் இந்த வாரிசு அரசியல் எல்லா காலத்திலையும் இந்த நாட்டு மக்களுக்கு நன்மையை தான் தரும். அதுவும் திமுகவில் உள்ள வாரிசு அரசியல் தொடர்ந்து நாட்டு மக்களுக்கு நன்மையை தான் தரும். சில இடத்துல தவறுகள் இருக்கலாம், இல்லாமல் இருக்காது. ஆனாலும் இந்த கொள்கை, இந்த ஆட்சி அமைப்பு இதையெல்லாம் தொடர்ந்து வழி நடத்தணுன்னா வாரிசு அரசியல் தேவை தான். மற்றவங்க சொல்கிற மாதிரி திமுக ஒரு குடும்ப கட்சி தான். ஏன்னா நான் திமுககாரன்னா என் பையனும் திமுககாரன் தான், அதே மாதிரி எங்கள் அப்பாவும் திமுககாரர் தான். அப்போது ஒரு குடும்பமே கட்சியில் இருக்கிறப்ப அது குடும்ப கட்சியாக தான் இருக்கும். அப்படி இருக்கிறப்ப தலைவருடைய பையன் தலைவராகிறது தப்பு இல்லை. அவருக்கு தகுதி இல்லைன்னா நாங்களே ஏற்றுக்க மாட்டோம், தகுதி இருந்தால் நாங்கள் ஏற்றுக்குவோம் யார் தடுத்தாலும். அப்போது உதயநிதியும் வாரிசு தான், ஸ்டாலினும் வாரிசு தான், பின்னால் யார் வந்தாலும் வாரிசு தான். அப்போ திமுகவில் வாரிசு அரசியல் இருக்கா? இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனையா? எங்களுக்கு பிரச்சனை இல்லை. பிரச்சனை இருக்கிறவங்க வெளில போய் கதறுங்க. நன்றி.